இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். தாவேகா முன்னை காட்டிலும் இப்பொழுது கொஞ்சம் வேகம் குறைவாக தான் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்க விருப்பமெல்லாம் ரொம்ப ஆர்வமாக வாங்கிட்டு போனாங்க தொண்டர்கள், ரசிகர்கள். ஆனால் அதை சப்மிட் பண்றதுல அந்த ஆர்வம் காட்டல. அதனால கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க தலைமை. ஏன் சப்மிட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் ஊடகங்கள்ல வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புஷி அவர்களுக்கும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் இடையே ஒரு சண்டை போகிறதாகவும், யார் வேட்பாளராக நிக்க வைக்கிறது, யார் எந்த தொகுதி கரெக்டா இருப்பாங்க அப்படின்றதுல ரெண்டு பேருக்கும் ஒரு மாற்று கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு சண்டையும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்தித்தாள்ல வந்திருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த விஷயங்களை? இது ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. இப்ப விருப்ப மனு வாங்குறாங்க, விஜய் அவர்கள் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க, ஸோ உடனே எல்லாம் போய் விருப்ப மனு எல்லாம் வாங்குறாங்க. இப்ப அவங்களுக்குமே தெரியும் நமக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்ற விஷயம் அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா இந்த கட்சியை பொறுத்தளவுல ஒரு மாதிரி ஒரு கமர்ஷியலான ஒரு பார்ட்டியா தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது. ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள்லாம் ரன் பண்ணக்கூடிய ஒரு கட்சியா தான் இது இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் கிடையாது. அப்ப எதை வச்சு ஓட்டு கேட்க முடியும்? விஜயோட ஃபேஸை வச்சு ஓட்டு கேட்க முடியும். அது போக கொஞ்சம் பலமும் இருக்கணும், பொருளாதார பலமும் ஒரு வேட்பாளருக்கு இருக்கணும். அப்பதான் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வாய்ப்பு கொடுக்க போறாங்க. சாதாரண ஆட்களுக்கு இதுல எந்த வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இப்போ விருப்ப மனுவை பொறுத்தளவுல 100 ரூபான்னா ஓகே, ஒரு டிக்கெட் வாங்குற மாதிரி தான், ஒரு சினிமா டிக்கெட் வாங்குற மாதிரி அவங்க பாட்டுக்கு போறாங்க. விஜயை சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக போய் 5-10 நிறைய வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி திரும்ப அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும்னா 5000-10,000 ரூபாய் நீங்க செலவழிக்கணும். அதுல பிரோஜனம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்காதுன்ற விஷயமும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது ஒரு கமர்ஷியலான ஒரு பார்ட்டி, அப்படிதான் இது ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதனால இதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அப்புறம் முக்கியமா இவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்னா, விஜயை பார்க்கணும், விஜய்க்கு விசில் அடிக்கணும், விஜயை சப்போர்ட் பண்ணணும், அதை தாண்டி எம்எல்ஏ ஆகணும். இந்த பெரிய கனவுகள்லாம் 99% ரசிகர்களுக்கு இருக்காது. பொலிட்டிக்கல் எய்ம்லாம் இருக்காது. பொலிட்டிக்கல் எய்ம்லாம் ஒன்றும் இருக்காது. அவங்களுக்கு தெரியும் இது நம்ம ஜோன் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனா சில விஷயங்களை ஒழுங்கு பண்ணலாம் நம்மளால, அதை தாண்டி வேற சில விஷயங்கள் பண்ணலாம். ஆனா இது நம்ம டிபார்ட்மெண்ட்டே இல்லைன்னு தெரியும். இதுதான் அவங்க கனவுலையும் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. விருப்ப மனு வாங்கணும், ஃபில் பண்ணி நம்ம திருப்பி சப்மிட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம பொலிட்டிக்கல் ஆம்பிஷனோடு இருக்கணும், அதெல்லாம் அவங்க யோசிச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இதெல்லாம் அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறது ரொம்ப அதீதமான விஷயமா இருக்கும். அப்புறம் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஜான் ஆரோக்கியசாமிக்கும் புஷி ஆனந்துக்கும் இடையே மோதல் அப்படின்றது, அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்டான நியூஸ் நமக்கு தெரியல. பட் நிறைய இடங்கள் அது செய்தியா வருது. பட் அதுல ஒன்றும் அதுலயும் பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. ஏன்னா இப்ப ப்ராப்பரான ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப திமுக, அதிமுக, வேற எந்த கட்சியாகவும் இருக்கட்டும், அவங்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா களத்துல ஒரு தொகுதி எடுத்துட்டோம்னா ஒரு 10 பேர் சாலிடா இருப்பாங்க. நல்ல பணபலத்தோட ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோட ஒரு 10 பேர் அங்க இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 10 பேர்ல சில கணக்குகள்லாம் பேஸ் பண்ணி யாராவது ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்க சோ அங்க 10 பேர் அங்க இருக்கும்போது தலைமை சும்மா பிடிச்சவங்களை அப்பாயின்ட் பண்ணிட முடியாது, பிடிச்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட முடியாது. அந்த 10 பேர் இல்லாம இல்லாட்ட அந்த 5 பேர் இல்லாம நீங்க பாட்டுக்கு சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள்லாம் நீங்க போட்டுற முடியாது. ஆனா தாவேக்கால அந்த மாதிரியான மெக்கானிசம்லாம் எதுவும் கிடையாது. கீழே பார்ட்டிக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. அப்ப அதிகாரம் இங்க யார் கையில இருக்கு? அந்த முடிவெடுக்கிறவங்க கையில தான் அதிகாரம் இருக்கு. புஷி ஆனந்த் கையிலையும் ஜான் ஆரோக்கியசாமி கையிலையும் அதிகாரம் இருக்கு. இங்க யாரு வேட்பாளர், அங்க யாரு வேட்பாளர், நீங்க யாரை போட்டாலும் அவங்க ஏத்துப்பாங்க. சில நேரங்கள்ல உங்க ஆபீஸுக்கு தகராறு பண்ணலாம். பட் அதை தாண்டி லாஜிக் எப்படின்னா நீங்க யாரை போட்டாலும் அவங்க ஏத்துப்பாங்க. ஸோ அதனால அப்ப சண்டை எங்க வரும்? சண்டை அப்ப மேலதான் வரும். அதிகாரம் இருக்கவங்க கிட்ட தான் சண்டை வரும். சிலவங்க அவங்க விருப்பப்பட்ட ஆட்களை போடணும்னு நினைப்பாங்க. புஷி அப்படி நினைப்பாரு. ஜான் ஆரோக்கியசாமி அவர் விருப்பப்பட்ட ஆட்களை வேட்பாளராக நிப்பாட்டணும்னு நினைப்பாரு. இதை தாண்டி வேற சண்டை வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இப்ப உங்களுக்கு அரசியல் ரீதியான செயல்பாடு இருக்கு, கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு தரையில இருக்குன்னா அப்ப ரைட், இவர் நல்லா செயல்பட்டு இருக்காரு, நிறைய மெம்பர்ஷிப் கொண்டு வந்திருக்காரு, நிறைய டொனேஷன்ஸ் இவர் கலெக்ட் பண்ணியிருக்காரு, நிறைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல இவர் ஈடுபட்டிருக்காரு. ஸோ அப்ப இவரு கொஞ்சம் நல்லா இருக்காரு, இவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு
நினைப்பாங்க. அப்படிதான் கட்சிகள் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த கட்சிக்கு தான் ஒரு செயல்பாடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப எப்படி இருக்கும்? அப்ப முடிவு எல்லாத்தையும் எடுக்கிறது புஷி, ஜான் ஆரோக்கியசாமி. சோ இது எங்க போய் முடியுது? மேல்மட்டத்து இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கும் பாருங்க, ஆபீஸ் பாலிடிக்ஸ் மாதிரி இந்த மேல்மட்டத்து பாலிடிக்ஸ்ல போய் முடியுது. அவங்களுக்குள்ள மோதலா போய் முடியுது. கீழே ஒரு பலமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப 234 கேண்டிடேட்ஸ் போறதுல ஒன்றும் பிரச்சனை, ஒரு பிரச்சனை இருக்காதுங்க. ஆனா அது குவாலிட்டியா போடுறாங்களா அப்படின்றதுல பிரச்சனை இருக்கும். ஒன்றும் இல்லை, சிம்பிளா பணபலம் இருக்கான்னு பார்த்து போடுவாங்க. பணபலம் இருக்க ஆட்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இன்ஃப்ளூயன்ஸும் பணபலமும் இருக்க ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த ஆம்பிஷனோட நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப நிறைய பேருக்கு பெரிய அரசியல்வாதி ஆகணும்னு ஆசை இருக்கும். நிறைய முதலாளிகள்லாம் உருவாயிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 50 லட்சமோ 1 கோடியோ இன்வெஸ்ட் பண்றதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. அதை செய்யறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு திமுகல சீட்டு கிடைக்குதுன்னா 4-5 கோடி ரூபா செலவழிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் அங்க வாய்ப்பு கிடைக்காது. அப்ப டிவிக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இல்ல. புதுசா உள்ள அரசியலுக்கு வரேன், எனக்கு வேற எங்கேயும் வாய்ப்பு இல்லை, சரி ஒரு 50 லட்சமோ 1 கோடியோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், பண்ணி ஓரளவுக்கு ஒரு பேஸை செட் பண்ணுவோம், நமக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும், நம்ம ஒரு ஆளா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம பொலிட்டிக்கல் கெரியரை இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல, ஒரு லான்ச்சிங் பேட் மாதிரி உங்களுக்கு. அதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால எனக்கு என்னமோ தாவேக்காவுக்கு 234 கேண்டிடேட்ஸ் போடுறதுக்குலாம் எந்த சிக்கலும் இருக்காது. நிறைய பேர் அது கூட அவருக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 234 கேண்டிடேட்ஸ் போட என்ன சிக்கல் வரப்போகுது அவங்களுக்கு? விஜயோட ஃபேஸை காட்டி தான் ஓட்டு வாங்க போறீங்க. வரக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் விஜய்க்காக தான் வரப்போகுது. அப்ப கீழே இருக்கவங்க கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். கேம்பெயின் பண்ணணும். லாஸ்ட் ஒரு 15-20 டேஸ் அக்ரெசிவா கேம்பெயின் பண்ணணும். அந்த மாதிரி நாட்டுல ஈஸியா பிடிச்சிடலாம். நீங்க ஒன்றும் பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் கூட்டு வர போறது கிடையாது. கொஞ்சம் பையிங் கெப்பாசிட்டி இருக்கணும். அப்புறம் செய்ய வேண்டிய வேலையை லாஸ்ட் 20 டேஸ் கரெக்டாக செய்யணும். ஸோ அதனால அந்த சிக்கல் இருக்காது. அதே மாதிரி இவங்களுக்கு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுக்க தெரியாது, மாட்டிப்பாங்கலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அவங்களாம் பெர்ஃபெக்டாக முடிச்சிடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் இருக்காங்க, ஃபுல்லாக கைட் பண்ணுவாங்க. எல்லாமே கமர்ஷியலாக தான் அவங்க பண்றாங்க. நிறைய மணி சப்ளையும் அவங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனால் முன்னாடி பார்க்கும்பொழுது இருந்த ஒரு வரவேற்புக்கும் இப்பொழுது டிவிகேவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வரவேற்பும் குறைஞ்சிருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எப்படி பாக்குறீங்க? சினிமாக்காரங்களுக்கு இது யதார்த்தம். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வெளியே வரும்போது ஒரு பெரிய ஹைப் இருக்கும். அப்புறம் அது போக போக கம்மியாகிக்கிட்டே இருக்கும். விஜய்க்கும் அதே மாதிரிதான். சினிமாக்காரங்க திடீர்னு ஃபர்ஸ்ட் டைமா வெளில வரும்போது இப்ப விஜய் திடீர்னு ஒரு மெகா பட்ஜெட் படம், ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் ரிலீஸ் பண்றாரு. அதுல விஜய் 4 கேரக்டரா பண்றாருன்னு வச்சுப்போம். அதை டிஃப்ரெண்டா புதுமையா பண்றாருன்னு வச்சுப்போம். அதுக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆகும்ல. அந்த படம் நல்லா இருக்கோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 டேஸ் பெரிய ஒரு ரிசப்ஷன் அது பெறும். இது ஏறக்குறைய அந்த மாதிரி தான். விஜய்ன்ற நடிகர் இவ்வளவு நாளா ஸ்கிரீன்ல நடிச்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அரசியல்ன்ற அந்த போர்வையில மக்கள் முன்னாடி ஒரு அரசியல்வாதியா பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அவதார் இல்ல. அப்ப இதை எல்லாரும் பார்க்க வராங்க. அப்புறம் போக போக இது அலுப்பாய் போயிடும், பழகி போயிடும், அது கம்மியாகும். ரெண்டாவது, விஜய்க்கு பொலிட்டிக்கலா காய் நகர்த்த முடியல. கமல் இதை கொஞ்சம் பெட்டரா பண்ணார். கமலுக்கு விஜய் அளவுக்கு மாஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு அதை பெட்டரா ஹேண்டில் பண்ணார். கமல் கூட கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாம் இருந்தாங்க இங்க. அப்புறம் கமலோட ஆடியன்ஸும் இந்த அளவுக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கூட்டமா இருக்கு. இவங்களை வச்சு நீங்க எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு கூட்டமா இருக்கு விஜய் ரசிகர்கள். கமல் கிட்ட கொஞ்சம் பெட்டரான ரசிகர்கள் இருந்தாங்க. ஸோ விஜய்க்கு இப்ப என்ன சிக்கல் வருதுன்னா, பெரிய மாஸ் இருக்கு, ஆனா அதை வச்சு என்னதும் பண்ண முடியாதுன்ற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பெரிய பொதுக்கூட்டம் நடத்துறாரு, மாநாடு நடத்துறாரு, 2 மாநாடு நடத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, கேம்பெயின் பண்றதுக்கு வெளியே வராரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து நிறைய பிரச்சனைகள் வருது, கூட்டம்லாம் காட்டுறாரு, பட் இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் வருது. அப்புறம் சேலத்துல பார்த்தோம்னா, கரூர்ல பார்த்தோம்னா பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. இப்ப அவரால் ஃபுல் கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணி ஆட்களை கூட்ட முடியாதுன்ற ஒரு சூழல் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. கரூர்ல பண்ண மாதிரி, திருச்சியில பண்ண மாதிரி ஃபியூச்சர்ல அவரால் கூட்டத்தை கூட்ட முடியாது. அதுவே அவருக்கு கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு பின்னடைவு தான். ஏன்னா விஜய் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஸ்ட்ரென்த், என்கிட்ட பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு, எனக்கு பெரிய மாஸ் இருக்குன்றது ஒண்ணுதான். அதை அவர் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா இப்ப அதை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு விஜய்க்கு இல்லை. ஏன்னா பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. இனி ஃபியூச்சர்ல உங்களை ஃப்ரீயா அலோவ் பண்ண மாட்டாங்க. இது பெரிய ஒரு சிக்கல் விஜய்க்கு. இப்ப பார்த்தோம்னா, நீங்க இப்ப சொல்ல வர்றது என்னன்னா, இந்த கடைசியா வேலூர்ல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 5000 பேர் அங்க இருந்திருப்பாங்க. மேக்ஸ் 5000 கூட இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு இடத்துலதான் ஆளை கூட்டுறாங்க. விஜய்க்கு அது பெருசா ஸ்ட்ராங்கா இருக்காது. அது பாக்குறது ஏதோ பார்த்தா சின்ன லெவல்ல பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பார்க்க நமக்கே கொஞ்சம் டல்லான மாதிரி தான் இருக்கும். இதே இது விஜய் பெரிய ஒரு மேடையெல்லாம் போட்டு லட்சக்கணக்கான பேரை கூட்டுறாருன்னு வச்சுப்போமே, அது பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். அப்ப நமக்கே
சப்கான்ஷியஸ்ல ஒரு தோற்றம், ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். விஜய் பயங்கர மாசா இருக்காரு, போக போக பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு. இங்க அப்படி இல்லை. அது ஸோ நிறைய தவறுகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ போக போக அவங்கனால அந்த மொமெண்டமை பில்ட் பண்ண முடியல. விஜய் கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸையும் பறிச்சுட்டாங்க. நீங்க நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு ரோட் ஷோ போகக்கூடாது, பொதுக்கூட்டங்கள் நீங்க நடத்திக்கிட்டே இருக்க முடியாது, பெரிய பெரிய ஸ்டேஜ் எல்லாம் போட்டு பெரிய ஈவெண்டா நீங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற அந்த லார்ஜர் தன் லைஃப் இமேஜை விஜய் கிரியேட் பண்ண மாட்டேங்குது. ஸோ விஜய் கையில இப்ப ஆப்ஷன்ஸ் இல்லை. அவனால வெளியே போய் போராட முடியாது, சாதாரண மக்களோட போய் நிக்க முடியாது, டிவி டிபேட்ல கலந்துக்க முடியாது, இன்டர்வியூஸ் கொடுக்க முடியாது, ப்ரெஸ்ஸை மீட் பண்ண முடியாது. அப்ப அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன? ரோட் ஷோ சரியான ஆப்ஷன் அவருக்கு. ரோட் ஷோ பொறுத்தளவு செலவு கிடையாது. நீங்க பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு அப்படியே போக போறீங்க, உங்க பின்னாடி எல்லாரும் வர போறாங்க, ஏதோ ஒரு இடத்துல போய் நீங்க பேச போறீங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் உங்களுக்கு ஹைப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மீடியால. வாரம் அதை பண்ணீங்கன்னா எலெக்ஷன் கிட்ட வரும்போது பெரிய ஹைப்பா அது மாறும். ஆனா அதுக்கு இப்ப கேட்ட போட்டாங்க. ஸோ இப்போ ரோட் ஷோவும் உங்களுக்கு இல்லை. விஜய் கிட்ட வேற என்னதான் ஆப்ஷன் இருக்கு? பொதுக்கூட்டம் போட. அது ஒண்ணுதான் இப்ப அவருக்கு ஆப்ஷன். அதை பண்ணும் போதும் நீங்க பாட்டுக்கு லட்சக்கணக்கான பேர்லாம் கூட்ட முடியாது, சில கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க, அங்கேயும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஸோ அதனால விஜய் மாட்டிக்கிட்டாரு. இப்ப விஜய்க்கு பெரிய சித்தாந்த தெளிவு, கருத்தியல் இதெல்லாம் இருக்குன்னா அதை பேசி எடுத்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணலாம். நீங்க இஷ்யூ பேஸ்டா பேசிய பெரிய டிபேட்லாம் கிரியேட் பண்ணலாம். அதுவும் கிடையாது. அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஸ்ட்ரென்த், என்கிட்ட பெரிய கூட்டம் இருக்கு, நான் பெரிய கூட்டத்தை காட்டுவேன், மாசா காட்டுவேன். அதுக்கு கேட்ட போட்டாச்சு, காட்ட முடியாது. ஓகே, அப்போ அந்த மாஸ்க், அதாவது எலெக்ஷன் நெருங்க விஜய்க்கும் டிவிகேவுக்கும் இருக்கக்கூடிய அந்த மாஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது ஒண்ணுதான் அவங்களோட யூஎஸ்பி, அது ஒண்ணுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். இன்னைக்கு நீங்க விஜயோட ரசிகர்கள், அவங்க கட்சியில இருக்கிற பேச்சாளர்கள், தலைவர்கள் எல்லாம் பேசுங்க, அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா விஜயோட சாதனைன்னு அவங்க சொல்றது எல்லாமே, விஜய் பேசினா நிறைய வியூஸ் வரும், கூட்டம் நிறைய லைக்ஸ் வரும், கூட்டம் வரும், லைவ் போட்டா நிறைய பேர் பார்ப்பாங்க, டிஆர்பி எகிரிரும், இது எல்லாமே விஜயோட மாஸ் சார்ந்த விஷயமா தான் இருக்கு. அப்ப நீங்க அந்த இடத்துலயே கேட்ட போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இப்ப விஜயோட டிஆர்பி அதிகமாகணும்னா கூட விஜய் களத்துல பெரிய மாஸ் காட்டணும். அப்பதான் ரசிகர்கள் எல்லாம் டிவியில உட்காந்து பார்ப்பாங்க, தலைவர் பாடுறா, எப்படி மாஸ் பண்ணிட்டாரு பாடுறா, என்ன மாதிரி கூட்டம் காட்டிட்டாரு பாடுறா, அந்த ஏரியல் ஷாட்டை பாடுறா, அப்படி இப்படிம்பாங்க. விஜய் களத்துல பெர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணிட்டாருன்னா அவங்களுக்கு டிஆர்பி அப்புறம் ரசிகர்கள் மேல அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் எல்லாமே கம்மியாயிரும். ஸோ விஜய் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஸ்ட்ரென்த் இதுதான். சாதாரண ஒரு சினிமா நடிகர் தான் அவரு. சினிமா நடிகர்கள் அது ஒண்ணுதான் இருக்கும், அதை தாண்டி வேற எதுவும் இருக்காது. அஜித் ரசிகருக்கும் விஜய் ரசிகருக்கும் என்ன சண்டை? என் தலைவர் தான்டா பெரிய ஆளு, கலெக்ஷன்ல என் தலைவர் உங்க தலைவரை ஓவர்டேக் பண்ணிட்டாரா, என் தலைவரோட படத்தை டிவியில போட்டப்ப டிஆர்பி இவ்வளவு வந்ததுடா, இன்டர்நேஷனல் லெவல்ல என் தலைவர் உங்க தலைவரை ஓவர்டேக் பண்ணிட்டாரு, இவ்வளவுதானே அவங்களுக்கு சண்டையே. அந்த சண்டையை இப்ப அரசியலுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அதுக்கும் கேட்டு போட்டீங்க, கூட்டத்தை கூட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அது கரெக்டான விஷயம் தான், கூட்டத்தை கூட்ட அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா கரூர்ல எல்லாம் இவங்க இந்த கிறுக்குத்தனமான வேலைகள் பார்த்தது இதுக்காக தான். அவங்களுக்கு தெரியும் இந்த கூட்டத்தை காட்டுறதை தவிர நமக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனாலதான் வெறித்தனமா கூட்டத்தை கூட்டணுன்றதுக்காக மக்களை காக்க வச்சு சரியான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் இல்லாம எல்லாத்தையும் ஒரு இடத்துல கூட்டும் போது பெரிய அசம்பாவிதம் நடக்குது. கொஞ்சம் ஒரு அறிவிருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்காங்கன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க இதை தாண்டி வேற நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. பொலிட்டிக்ஸ்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு அதை பத்தின புரிதல்லாம் இல்லாததான வெறுமனே ஃபுல் எனர்ஜியும் கூட்டத்தை கூட்டுறதுக்காக யூஸ் பண்றது. ஓகே, இப்ப மற்றொரு கட்சியா இருக்குன்னு வச்சுக்கோமே, இப்ப என்டிகே மாநாடு நடத்துறாங்க, கூட்டத்தை கூட்டுறது மட்டுமே அப்ஜெக்டிவ் கிடையாது இல்ல. சரி, மாநாடு நடத்துறோம், அப்ப என்னென்ன மாதிரி கருத்துக்கள் எல்லாம் நம்ம பகிர போறோம், நம்மளோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னவா இருக்கும், தமிழ்நாட்டுக்கு என்ன நிலைப்பாடு வேணும். பாஜகனாலும் அதை பண்ணுவாங்க, திமுகனாலும் பண்ணுவாங்க, அதிமுக கூட ஓரளவுக்கு பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது. எனக்கு வெறும் கூட்டம் மட்டும் தான் வரணும். கூட்டம் எவ்வளவு வருது? கூட்டம் 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 அவ்வளவுதான். அந்த கரூருக்கு முன்னாடி நாகப்பட்டினத்துலயா கொஞ்சம் கம்மியா இருந்தது கூட்டம். அது நமக்கு வீடியோ எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சது. அது அடர்த்தியான கூட்டம் இல்லை, அது பயங்காட்டி இருக்கும். நடிகர்களுக்கு அது யதார்த்தமா நடக்கிற விஷயம் தான். நடிகர்களுக்கு ஒரு படம் ஃபிளாப் ஆனா இன்செக்யூர்டா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட கூட்டம் கம்மியாகுதுன்னா, ஃபிளாப் ஆகுதுன்னா, நடிகர்கள் மட்டும் கிடையாது, சின்ன திரை ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க கூட அவங்களோட அந்த ஃபேம் அட்டென்ஷன்லாம் கம்மியாதுனாலே கொஞ்சம் அன்ஈஸி ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு ஸ்டண்ட் பண்ணுவாங்க, ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணுவாங்க, மீடியா அவங்க பக்கம் திருப்புவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. இங்க நாகப்பட்டினம்ல கூட்டம் குறைஞ்சப்பவே அவருக்கு இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. நடிகர்களுக்கு இன்செக்யூரிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எதுவும் பெர்மனன்ட் கிடையாதுன்னு தெரியும். பட்டுன்னு 2 நாள்ல கையை விட்டு போயிடணும்னு தெரியும். ஆனா எப்பவுமே இன்செக்யூர்டாவே தான் அவங்க இருப்பாங்க. அமிதாப் பச்சன்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப இன்செக்யூர்டா இருப்பாரு, இன்னைக்கு இருக்கிறது நாளை கையை விட்டு போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்ற ஒரு மனநிலை தான் இருப்பாராம். அதனாலதான் ஹார்டாகவும் ஒர்க் பண்றது, எக்ஸ்ட்ரீமா ஒர்க் பண்றதும் அதுக்காக தான்.
ஸோ அதனால அப்படி இருக்கும்போது நாகப்பட்டினத்துல பாக்குறாங்க கூட்டம் இல்லை, ரைட் விட்டுறக்கூடாது, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இதை கொண்டு போகணும், ஃபுல் பவரை காட்டுங்களா, இறக்குனாங்க. இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு. இது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு கூட்டம் அது. அடுத்ததாக வந்து நயினா நாகேந்திரன் அவர்கள் அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில பேசும்போது சொல்றாரு, நம்ம இந்த எலெக்ஷன்ல வந்து 20-30 சீட்டு வின் பண்ணுவோம், 4 சீட்டு தான் வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க, இந்த இடம் வந்து 20-30 சீட்டு வின் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஆட்கள் சிலர் அமைச்சராக கூட ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்போ அமைச்சராக கூட ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெறுவாங்களா பாஜக? அதிமுக அதுக்கு அலோவ் பண்ணுமா ஜெயிச்சா? ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை? அது ஒண்ணு, அமைச்சராகணும்னா அப்ப அதிகாரத்துல பங்கு, அது ஒண்ணு. ரெண்டாவது, போன எலெக்ஷன்ல 20 சீட் கண்டஸ்ட் பண்ணாங்களா? ஆமா, 20 சீட், 20ல 4 ஜெயிச்சிருக்காங்க போன தடவை. அப்ப ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு இருக்கு? 20%. 5க்கு 1 தான். ஆமா, 5க்கு 1னா 20% தான் ஸ்ட்ரைக் ரேட். அப்ப இந்த ஸ்ட்ரைக் ரேட் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா 20 to 30 சீட்ஸ் ஜெயிப்போன்றாங்க. அப்ப நீங்க 100 சீட்ஸ் நிக்கணும். 100 சீட்னா தான் 20 சீட் ஜெயிக்கும். இப்ப வளர்ந்துருக்காங்க பிஜேபி. சரி, அப்ப நம்ம ஸ்ட்ரைக் ரேட் 50% வச்சுப்போம். அப்ப கூட நீங்க ஒரு 40 to 50 சீட்ஸ் கண்டஸ்ட் பண்ணீங்கன்னா தான் 20 to 30 சீட்ஸ் நீங்க வாங்க முடியும். 50 சீட்டு நிக்கணும். ஆமா, 40 to 60 சீட்ஸ்னா தான் 20 to 30 சீட்ஸ் நீங்க ஜெயிக்க முடியும். ஸ்ட்ரைக் ரேட் 50% இருந்தா கூட, அதாவது நீங்க பயங்கரமா வளர்ந்துட்டீங்கன்னே வச்சுப்போம், அப்போ கூட நீங்க சொல்ற சீட்ஸ் ஜெயிக்கணும்னா 40ல இருந்து 60 சீட் நிக்கணும். அப்ப ஒண்ணு, சீட்ஸ் அதிகமா டிமாண்ட் பண்றாங்கன்றதையும் பார்க்க முடியுது. ரெண்டாவது, அதிகாரத்துல பங்கு கேட்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்க முடியுது. இது நேச்சுரலான ஒரு விஷயம் தான். அல்லது தொண்டர்களை சும்மா உற்சாகப்படுத்தும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பீச்சா இது? அப்படியும் இருக்கலாம். ஆனா கண்டிப்பா எலெக்ஷன் கிட்ட வரும்போது அவங்களும் சீட்ஸ் எதிர்பார்ப்பாங்கல்ல. தொண்டர்கள் நேச்சுரலான விஷயம் தான். கட்சி லீடர்ஷிப் எதிர்பார்ப்பாங்கல்ல. காங்கிரஸ்காரங்க இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க, காங்கிரஸ்காரங்க கொடுக்குற இந்த பிரச்சனையை கொடுக்கலன்னா கூட பாஜகவும் கண்டிப்பா கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்கல்ல. குறைந்தபட்சம் ஒரு 25 சீட்ஸ் எதிர்பார்ப்பாங்கல்ல. போன தடவை 20 நின்னோம், இந்த தடவை 25 வாங்குவோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க 25 எதிர்பார்க்கறது கரெக்டா இருக்குமான்னு தெரியல. அஃப்கோர்ஸ் 24ல நல்லா ஜெயிச்சாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஜெயிக்கல, பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, 10% ஓட் வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த சூழல் எதுவுமே இப்ப இல்லை. ஒண்ணு, அது லோக்சபா எலெக்ஷன்ஸ். ரெண்டாவது, அண்ணாமலை அப்ப ஃபுல் அக்ரஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு, அண்ணாமலையும் இப்ப சைட்லைன் பண்ணப்பட்டிருக்காரு. மூணாவது, அதிமுக அணி அப்ப வீக்கா இருந்தது, ஏன்னா பாஜக உடஞ்சு போனால அதிமுக அணி வீக்கா இருந்தது. ஸோ அந்த விஷயங்கள் எதுவுமே இப்ப இல்லை. நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த சூழல்லாம் ரொம்ப அவசியம், இந்த புற சூழல்கள் இருக்கணும், அப்பதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால அவங்க இவ்வளவு எதிர்பார்க்கறது கரெக்டானு தெரியல. ஸோ 21 கணக்கு வச்சு பார்க்கும்போது 20 சீட்ல 4 சீட் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் அவங்களுக்கு 20% இருக்கு. அதிமுகவோட ஸ்ட்ரைக் ரேட் இதை விட ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கு. அப்ப பாஜகவுக்கு நீங்க எவ்வளவு அதிகமா கொடுக்குறீங்களோ அவ்வளவுத்துக்கு அலைன்ஸோட ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாகும். ஸோ அலைன்ஸ் ஓவரால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அதிமுக டாமினண்டான ரோல் பிளே பண்ணணும், டாமினண்டா நிறைய சீட்ஸையும் அவங்க கண்டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால பட் பாஜக எதிர்பார்க்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இது எல்லா கட்சிக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய சீட்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ணணும், நம்ம ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதான் எல்லா கட்சியோட எதிர்பார்ப்பு இருக்கும். காங்கிரஸ் கதை எக்ஸாக்ட்லி அதே தானே. காங்கிரஸ்க்கு அப்கோர்ஸ் 21 நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இருந்தது, பட் ஜென்ரலா பார்க்கும்போது காங்கிரஸ் ஒரு வீக்கான பார்ட்டி தான் தமிழ்நாட்டில். இப்போ இங்க பீகார்லாம் பார்த்தோமே, அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப 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 கம்மியா இருந்தது. அரௌண்ட் 10-12% தான் அவங்களுக்கு. 60 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணி 6 சீட், அப்போ 10% தான் ஸ்ட்ரைக் ரேட் அவங்களுக்கு. எவ்வளவு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் அது. பட் இருந்தாலும் அவங்க சீட்டு கேட்கறதெல்லாம் ஒன்றும் குறைச்சலாம் கேட்கல, தைரியமா சண்டை போட்டு தானே சீட்லாம் வாங்கினாங்க. எல்லாருக்கும் அது ஒரு நம்பிக்கையோட தான் எல்லாரும் கேட்பாங்க. சரி, இவங்களும் கேட்கறாங்க. ஆனா பெரிய தகராறுலாம் வரும்னு தோணலைங்க. ஆமா, பெரிய தகராறுலாம் வரும்னு தோணலை. ஏன்னா இப்ப டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, டிஎம்கே அலைன்ஸ் ரொம்ப நாளா இருக்கு. ஸோ ரொம்ப நாளா இருக்கும்போது என்னன்னா, நீங்க அலைன்ஸ்ல இருக்கும்போதே சீட் நெகோசியேஷன் எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா இப்ப அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தளவுல இப்ப உருவான அலைன்ஸ் தான். ஸோ அலைன்ஸ் உருவாகும் போதே சில விஷயங்களை இவங்க ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க சில கோரிக்கைகளை வச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஏத்துதான் அலைன்ஸை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அப்பவே வந்துடும். அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போதே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அது போக கொஞ்சம் ஏறக்குறைய சின்ன சண்டை தான் வரும். ஆனா திமுகவுக்கு அப்படி கிடையாது, அந்த விஷயங்கள்லாம் ஃபைனலைஸ் ஆயிருக்காது. அவங்க பல ஆண்டுகளா சேர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷா இந்த எலெக்ஷன் பண்ணி அதெல்லாம் நெகோசியேட் பண்ணுவீங்க. பட் இது இல்லாத அலைன்ஸ் உருவானனால ஏதோ ஒரு சில அக்ரிமெண்ட் நீங்க ஃபர்ஸ்டே போட்டிருப்பீங்க. சரி, நாங்க பண்றோம், ஓரளவுக்கு இதை பண்றோம், அதான் நாங்க பண்ணுவோம். வரக்கூடிய கூட்டணிகளெல்லாம் பேஸ் பண்ணி சில விஷயங்களை நீங்க அங்கவே பேசியிருப்பீங்க. அதனால பெரிய சண்டை இவங்களுக்கு இருக்காது. ரெண்டாவது, காங்கிரஸ் மாதிரி அக்ரெசிவா நெருக்கியும் நம்ம பார்க்கல தமிழ்நாட்டில். பாஜக 21லாம் ஓரளவுக்கு 21ல பீக்ல இருந்தாங்க.
2019 பயங்கரமான வெற்றி பாஜகவுக்கு. 21 பீக்கா இருக்கும் போதும் அவங்க அதிமுக ரொம்ப நெருக்கல. இன்ஃபேக்ட் அப்ப பரவாயில்ல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா இபிஎஸ் ஓரளவுக்கு கண்டெயின் பண்ணிட்டாரு பாஜகவை. அந்த ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா நம்ம பரவாயில்ல சொல்லிட்டு இருக்கோம் பாஜகவுக்கு இபிஎஸ் அடிமையா இருக்கார், அதிமுக அடிமையா இருக்காங்கன்னு. ஆக்சுவலா நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது பாஜக பெரிய பவர்ஃபுல்லான கட்சியா இருந்தாலும் அதிமுக ஓரளவுக்கு பாஜகவை வழி கொண்டு வந்துடுறாங்க எப்படியோ. ஆனா காங்கிரஸ் இவ்வளவு வீக்கா இருக்கும் போதே திமுகனால அதை பண்ண முடியல. திமுகவை ஆட்டி படைக்கிறாங்க. இவ்வளவு வீக்கா காங்கிரஸ் இருக்கும் போது, திமுகவை நம்பி காங்கிரஸ் இருக்கும் போதே திமுகவை ஆட்டி படைக்கிறாங்க. அந்த வகையில அதிமுகவுக்கு இது பெரிய வெற்றி தான். 21 பார்த்தோம்னா 20 சீட்ல பாஜகவை கண்டெயின் பண்ணிட்டாங்க. 24 10% வாங்குற ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை 21 அவங்க 20 சீட்ல கண்டெயின் பண்ணிட்டாங்க. ஸோ அது பெரிய ஒரு வெற்றி தான். ஸோ அதனால இன்ஃபேக்ட் நேத்து நினைக்கிறேன் இபிஎஸும் பேசியிருந்தாரு, காங்கிரஸுக்கு அடிமையா திமுக இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஸோ அந்த வகையில எனக்கு என்னமோ பெரிய சிக்கல் இருக்குன்னு தோணல. ஓரளவு கண்டெயின் பண்ணி கொண்டு வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பாஜக பார்ப்போம். இப்ப இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல உறுதியா இருக்காங்களா பாஜக? எப்படி பார்க்கலாம்? காங்கிரஸால அதை செய்ய முடியலன்னா பாஜகவால செய்ய முடியாது. ஒரு ஜெயிச்ச பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல 2 திராவிட கட்சிகளும் இருக்குமோ எனக்கு தெரியல. இப்ப பாஜகவோட கேம் பிளான் நமக்கு தெரியல. பாஜக பெரிய எஃபோர்ட் போட்ட மாதிரி தெரியல. நீங்க சொல்லுங்க. எனக்கு நம்ம பார்க்கும்போது பாஜக கூட்டணி வரணும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவங்க தானே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுக பாஜக 2024 பிரிஞ்சு நின்னாங்க. ஆனா உடனே நம்ம அலைன்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அலைன்ஸ் வச்சு கொண்டு வந்து அமித்ஷாவை வந்து மீட்டிங் போட்டு மோடி வந்து சோ அவங்க ரொம்ப எஃபெக்ட் போற மாதிரி தெரியுது இல்லையா? பாஜக கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அது கிடையாது. இதெல்லாம் இன்ஃபேக்ட் பாஜக பண்ணாம இருக்கிறது நல்லது. இந்த வேலையெல்லாம் அதிமுக கிட்ட அவங்க கொடுத்துறது பெட்டர். ஏன்னா நீங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்றது, மீட்டிங்கை போடுறது, மக்கள்கிட்ட போய் சேர்றது, இதெல்லாம் அதிமுக நல்லா பண்ணுவாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு பாஜக தேவை கிடையாது. ஆனா எதிர்பார்த்தது வேற விஷயங்கள். பாஜக கிட்ட அதிகாரம் பயங்கரமா இருக்கு. எலெக்ஷன் கிட்ட வரும்போது சில காய்களை நகர்த்துவாங்க. அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் எதிர்பார்த்தாங்க. அதிகார பலத்தை பாஜக பயன்படுத்துவாங்க. பீகார் எலெக்ஷன் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் இங்க இருக்கு பல பேருக்கு பல பிரச்சனைகள் வரும்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. அது எதுவும் நடந்த மாதிரி இல்லை. இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம் உங்களை விட அதிமுக பயங்கரமா பண்ணுவாங்க. எப்படி எலெக்ஷனை மேனேஜ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு தெரியும், மக்களுக்கு என்ன தேவைன்றது தெரியும். அதெல்லாம் அதிமுகவை அடிச்சுக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் திமுகவோட நிறைய இடங்கள்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா அதிமுகவுக்கு தேவை அந்த சப்போர்ட் இல்லை, வேற விதமான சப்போர்ட். அது எதுவும் அந்த மாதிரி தெரியல. கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் தான் பாஜக மெயின்டைன் பண்ற மாதிரி தெரியுது. அதை இப்படியும் பார்க்கலாம். முழுமையா அதிகாரம் ஃபுல்லா இபிஎஸ் கைக்கு போறத பாஜக கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. இபிஎஸ்க்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெற்றியை கொடுக்கறத கண்டிப்பா பாஜக விரும்ப மாட்டாங்க. திரும்ப தமிழ்நாட்டுல ஒரு ஜெயலலிதா உருவாகிறது 100% விரும்ப மாட்டாங்க. அது அப்படி உருவானா அது பாஜகவுக்கு பெரிய பின்னடைவு தான். ஜெயலலிதா எப்படி பாஜகவை டீல் பண்ணாங்க? பாஜக ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் பாஜகவால பெருசா வளர முடியல. அது காரணம் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கம்ப்ளீட்டா ஃபுல்லா அதிமுக கையில வச்சிருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் அக்ரெசிவான ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸை கையில எடுத்தாங்க. ஸோ அதனால இப்ப பாஜக என்ன எதிர்பார்ப்பாங்க? பாஜக எப்ப வளர்றாங்க? அதிமுக வீக் ஆகும் போதுதான் பாஜக வளர்றாங்க. அதிமுக வாக்குகள் சரியும் போதுதான் பாஜகவோட வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த முரண்பாடும் இருக்கு. பாஜக இன்னைக்கு அதிமுக கூட்டணியில இருந்தாலும் இந்த ஒரு முரண் இருக்கு. அதிமுக கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிறது பாஜகவுக்கு நல்லது கிடையாது தமிழ்நாட்டுல. ஸோ அதனால இதையும் கண்டிப்பா கருத்துல வச்சுப்பாங்க. முழுமையா பாஜக அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறதுல எனக்கு எதுவும் பெரிய லாஜிக் இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால அவங்களும் அதை பார்ப்பாங்கல்ல. இந்த 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 முரணும் இருக்கும்ல. நிறைய விஷயங்களை மூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.